குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து எவாலுவேஷன் வந்து பார்க்க போகிறோம். சரியா? கம்பெனியோட எவாலுவேஷன். சரியா? கம்பெனி லா இன் இந்தியா. எவாலுவேஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் என்னது கம்பெனி லா இன் இந்தியா. அதில் வந்து நம்ம நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்னாக்கா, ஒரு 10 பாயிண்ட் பார்த்துருந்தோம். சரியா? ஒரு 5 பாயிண்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்க்கலாம். த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 came into force on 1st April 1956. The main objective of the company law 1956 are the first one பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு வந்து குழுவின் பரிந்துரையின்படி 1/4/1956 முதல் இந்திய நிர்ம சட்டம் 1956 நடைமுறைக்கு வந்தது. இச்சட்டத்தின் முக்கிய குறிக்கோள்கள். சரியா? என்ன 1st April 1956 பிரகாரம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொசீஜர் வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. அதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, த சப்ஸ்டைன் ட்ரஸ்ட் அண்டு ஃபெய்த் ஆஃப் ஷேர் ஹோல்டர். சரியா? பங்குதாரர்கள் நம்பகத்தன்மையையும் நம்பிக்கையையும் காத்தல். சரியா? அதே மாதிரி ஃபைத் அண்டு ட்ரஸ்ட் அண்டு அந்த ஃபைத் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பங்குதார ஷேர் ஹோல்டரை நம்பகத்தன்மை நம்பிக்கையை வந்து காப்பாற்றணும். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ட் அண்டு ப்ரிசர்வ் த ரைட் ஆஃப் ஷேர் ஹோல்டர். நிறுவனத்தின் அனைத்து பங்குதாரர்களின் உரிமைகளை பாதுகாப்பு வைத்தல். சரியா? ப்ரொடக்ட் அண்டு ப்ரிசர்வ் த ரைட் ஆஃப் ஷேர் ஹோல்டர். பங்குதாரர்களின் உரிமைகளை பாதுகாக்க வைத்தல். அவங்களோட ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுறது, வந்து சேஃப்டி வந்து கொடுக்குறது. அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் டயட்டாஸ்டிக் கண்ட்ரோல் ஓவரால் ஆக்டிவிட்டி ஆஃப் த கம்பெனி. சரியா? நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருத்தல். கம்பெனியில் இது என்ன பண்ணுறது, டயட்டாஸ்டிக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கிறது. அதே மாதிரி டு மேக் ரெகுலேஷன் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ஆனுவல் மீட்டிங். சரியா? வருடாந்திர சட்டங்களை ஒழுங்குபடுத்தி பயனுள்ளதாக ஆக்குதல். வருடாந்திர சட்டங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனுவல் மீட்டிங்கை வந்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒழுங்கு வந்து படுத்துறதுங்கிறாங்க. த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் சுட் பி யூஸ்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி ஆர் சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. சரியா? சோசியல் வெல்ஃபேர் என்னது ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தோம், வருடாந்திர சட்டங்களை ஒழுங்குபடுத்தி பயனுள்ளதாக ஆக்குதல். சரியாப்பா? எஃபெக்டிவ் ஆனுவல் மீட்டிங் ரெகுலேஷன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, பொதுமக்களின் முதலீடுகளை சமூக நல செயல்பாட்டிற்கும் மேம்பாட்டிற்கும் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தும் வகையில் அமைத்தல். பொதுமக்களோட டெபாசிட், ஜென்ரல் பப்ளிக்கோட டெபாசிட் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, சொசைட்டி ஆர் சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை வந்து பயன் வந்து படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு த கம்பெனி ஆக்ட் 1956 has been amended from time to time from 2006 to 2009. Some important changes was made அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய நிர்ம சட்டம் 1956ஆம் ஆண்டு 2006 மற்றும் 2009 ஆண்டுகளில் காலத்திற்கு தகுந்தாற்போல் சில முக்கிய மாற்றங்களை செய்து திருத்தி அமைக்கப்பட்டது. சரியா? இந்த கம்பெனி ஆக்ட் 1956 ஆண்டு 2006 மற்றும் 2009 என்ன பண்ணிட்டாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து அதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, த கம்பெனி லா போர்டு சிஎல்பின்னு என்ன, கம்பெனி லா போர்டு ஹேஸ் பீன் அப்ளைஸ்டு அண்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் NCLT இஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிறாங்க. சரியா? அது நிர்ம சட்ட வாரியம் அகற்றப்பட்டு தேசிய நிர்ம சட்டம் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது. சரியா? இதில் வந்து என்ன பண்ண, நிர்ம சட்ட வாரியம் வந்து அகற்றப்பட்டு தேசிய நிர்ம சட்டம் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சிஎல்பி வந்து போய் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, NCLT என்ன பண்ணாங்க, ஃபார்ம் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் ஷிக் கம்பெனிஸ் வில் பி அண்டர்டேக்கன் பை த NCLT. சரியா? NCLT அண்ட் நாட் பை த போர்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் PIFR. சரியா? PIFRனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு, போர்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நலிவடைந்த நிறுவனங்களை மீண்டும் திறம்பட செயல்பட ஏற்கனவே தொழில்துறை மற்றும்
நிதி மறுசீரமைப்பு நிறுவனத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டதை நீக்கி தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் மூலம் செயல்பட ஆவணம் செய்யப்பட்டது. சரியா? அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரீஹெபிலிட்டேஷன். சரியா? என்ன பண்ணாங்க, நலிவடைந்த பிரிவில் வந்து சிக் கம்பெனிஸை வந்து என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வரதுக்காக என்ன பண்ணாங்க, பிஐஎஃப்ஆர்எஸ். சரியா? அவங்க மூலமாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீர்ப்பாயம். சரியா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி தேர்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயர்லியர் தே பிஐஎஃப்ஆர் வாஸ் இன்ட்ரெஸ்ட் வித் த ரீஹெபிலிட்டேஷன் ஆஃப் சிக் கம்பெனிஸ் ஆஸ் த மேட்டர் came under the jurisdiction of the Sikh Industrial Company Act 1985 SICA but now the Sikh Industrial Companies Repeal Act 2003 has replaced SICA and the work or review and rehabilitation has been entrusted to NCLT. சரியா? NCLT அப்படிங்கிறாங்க. நலிவடைந்த நிறுவனங்களின் மறுசீரமைப்பு தொழில்துறை மற்றும் நிதி மறுசீரமைப்பு சார்பில் நலிவடைந்த தொழில் நிறுவனங்களின் சட்டம் 1985 மூலம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒப்படைக்கப்பட்டு இருந்தது. சரியா? பிஐஎஃப்ஆர் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க, நலிவடைந்த நிறுவனங்களின் மறுசீரமைப்பு. சரியா? என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் ரீஹெபிலிட்டேஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிதி மறுசீரமைப்பு மூலமாக சார்பில் பிஐஎஃப்ஆர் சார்பில் சரியா, பிஎஃப்னா போர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் என்ன பண்ணாங்க, நிறுவனங்களுக்கு 1985 SICR சரியா சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு விதிமுறைகள் உட்பட்டு ஒப்படைக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னட்டு அகைன் த கம்பெனிஸ் ஆக்ட் ஹேஸ் பீன் amended in the year 2013 and has introduced several new concept and definition அப்படிங்கிறாங்க. சரியா? ஆனால் இதை நலிவடைந்த தொழில் நிறுவனங்களில் நீக்குதல் சட்டம் 2013 மூலம் மாற்றி அமைக்கப்பட்டது. சரியா? நலிவடைந்த தொழில் நிறுவனங்கள் நீக்கக்கூடிய சட்டம் என்னது 2013. சரியா? அவங்க அது மூலமாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தின் மூலம் மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் இந்த நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் புணர்வு வாழ்வு அளிப்பு பணிகளை தேசிய நிறுவன சட்டம் என்ன பண்ணாங்க, தீர்ப்பாயத்திடம் NCLT ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாரி இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. சரியா? கம்பெனி ஆக்ட் 2013 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் the new 2013 Companies Act got the assent of President of 2019 August 2013, but it was passed in the Lok Sabha and 18 December 2012 and in Rajya Sabha on 8th August 2013. The Act 2013 consists of 29 chapters, 470 sections and 7 scheduled laws against 13 September 658 section and 15 scheduled in 1956 Act. Separate chapter for registered wherever government companies furnish information or statistics. This and National Company Law Tribunal, the Appellate Tribunal and Special Court are introduced in Company Act 2013 அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி 2013 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 திருத்தி அமைக்கப்பட்ட இந்திய நிறுவன சட்டம் 2019 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றது. சரியா? 2013 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 என்னது திருத்தி அமைக்கப்பட்ட இந்திய நிர்வாக சட்டம் 2013 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றது. குடியரசுத் தலைவரோட என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்புதல் வந்து பிரசிடெண்ட்டோட ஒப்புதல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்து பெற்றிருக்கிறாங்கங்கிறாங்க. இச்சட்டம் டிசம்பர் திங்கள் 18ஆம் நாள் 2012ஆம் ஆண்டு லோக்சபா சரியா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு ஆகஸ்ட் திங்கள் 2013ஆம் ஆண்டு 8ஆம் தேதி ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2012ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு 2013ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் திங்கள் 8ஆம் தேதி
ராஜ்யசபையில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் 2013 ஆகஸ்ட் திங்கள் 29 குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் இந்திய நிர்ம சட்டம் 2013 நிறைவேற்றப்பட்டு வருகிறது. 2012 டிசம்பர் திங்கள் 18 லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு 13 ஆகஸ்ட் 8 ராஜ்யசபாவில் லோக்சபாவில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜ்யசபாவில் நிறைவேற்றி அதுக்கப்புறம் 2013 ஆகஸ்ட் 29 குடியரசுத் தலைவரோட பர்மிஷனோட என்ன பண்ணிடுறோம், அது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. இச்சட்டம் 29வது அத்தியாயத்தில் 470 பிரிவுகள் மற்றும் 7 அட்டவணைகளை கொண்டது. ஆனால் இதற்கு முன் இருந்த நிர்ம சட்டம் 1956 13 அத்தியாயங்கள் 658 பதிவுகள் மற்றும் 15 அட்டவணைகளை உள்ளடக்கி இருந்தது. சரி, இதில் என்ன உள்ளடக்கி இருக்குதுங்கிறாங்க. இந்திய நிர்ம சட்டம் 2013 பதிவு செய்யப்பட்ட வல்லுநர்கள், அரசு நிறுவனங்கள், தகவல் மற்றும் புள்ளியியல் அதே மாதிரி புள்ளியியல் கொடுக்கும் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், தேசிய நிர்ம சட்டம் தீர்ப்பாயம் மற்றும் மேல்முறையீடு தீர்ப்பாயம் மற்றும் சிறப்பு நீதிமன்றங்கள் ஆகியவற்றுக்கு தனித்தனியாக அத்தியாயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. சரியா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, அத்தியாயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது சம் இம்பார்ட்டன்ட் பேசிஸ் சேஞ்சஸ் மேட் இன் த நியூ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.